பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, அழகாக அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு இயேசு சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற பாருங்க, அவரே இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர், ஜீவனாய் இருக்கிறார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறியாமல் ஒருவரும் எங்கே போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது, பிதாவை அறிய முடியாது. அல்லேலூயா. அப்ப அது அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, என்னை அறிந்திருக்கிறனால் என் பிதாவையும் அறிந்து இருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. பிதா வேற ஒருத்தர் அல்ல, இயேசு வரல, பிதா குமாரன் பரிசுத்த ஒருவரே. அல்லேலூயா. அப்ப என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக அவரை அறிந்தோமானால் பிதாவை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப தன் மகனை இயேசுவை அறிந்தவர்கள் பிதாவையும் அறிந்திருக்கிறோம். அவர் பிதாவின் சித்தம் செய்யவே வந்தார். அல்லேலூயா. இப்ப நாம இயேசுவின் சித்தத்தை செய்கிற அவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிரேயர் பண்றோம், பிரேயர் பண்ணும்போது என்ன முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப அவருடைய நாமமே அல்லாமல் வெற்றி அல்ல. அல்லேலூயா. அப்ப வெற்றி கிடைக்கணும்னா இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அறிந்தால்தான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் அவரை நாம், இயேசுவை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வேதம் அதுதான் சொல்லுகிறது. வேதத்தில் உள்ள வார்த்தைகளின்படி இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அறியும் பொழுது பிதாவை அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் ஒருவரே. அல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை பாருங்க, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்ப என்ன அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, இயேசுவை அறிந்தோமானால் பிதாவை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் கண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வார்த்தையின் பிரகாரம் கடைபிடித்து நம் வார்த்தையை, இயேசு வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். இயேசுவை அல்லாமல் அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் உம்மை பிடித்துக் கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.